Welcome all of you to my video. This video we are going to see chapter 3 trigonometry example 3.28. Find h such that minus pi less than or equal to x less than or equal to pi and cos 2x is equal to sin x. So பாருங்க இது என்ன given பார்த்தீங்கன்னா cos 2x is equal to sin x ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. தென் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க minus pi less than or equal to x less than or equal to pi இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ x என்னவா இருக்கும்ன்றது क्वेश्चनाக கேட்டிருக்காங்க. ஸோ x உடைய வேல்யூஸ் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது அந்த ஒன்று எடுத்துக்கலாம். cos 2x is equal to sin x அந்த ஒரு டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2x இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? cos 2x is equal to 1 minus sin square x இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏக்கு பதிலாக எக்ஸ், அவ்வளோதான். அப்போது 1 minus sin square x is equal to sin x இந்த மாதிரி இருக்குதுங்களா? இப்போ நம்ம மைனஸில் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. ஸோ இது 2 வரும். ஸோ இது மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸில் ஆயிரும். அப்போ 2 sin square x ப்ளஸ் sin x இது ப்ளஸில் இருக்குது இந்த 1. அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ -1 இந்த ப்ராடக்டால் இங்கே மட்டும் பண்ணணும். இங்கே 1 இருந்துச்சுன்னா ஸோ அப்போ -2 ஆயிரும். நடுவில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ ஸ்பிளிட் த டேர்ம் பண்ணி இதை நீங்கள் போடணும். ஸோ அப்போ 2 1s போடலாமான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, +1 வரணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -1 போட்டிங்க, மைனஸ் போட்டிங்கன்னா 2 × -1 வந்து -2 கிடைக்கும். 2 - 1 பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 sin square x ப்ளஸ் அந்த 2ல் டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டுக்கோங்க. ஸோ 2 sin x ப்ளஸ் sin x -1 is equal to 0. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 sin x வெளியே எடுத்துருங்க. sin x ப்ளஸ் 1 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 மட்டும்தான். அப்போ sin x ஸோ அந்த இடத்துல -1 காமனாக எடுத்துங்க. -1 காமனாக எடுத்திங்கன்னா sin x + 1 is equal to 0 கிடைக்கும். ஸோ அப்போ sin x + 1 into 2 sin x - 1 equal to 0 கிடைக்குது. ஸோ அப்போது ஒன்று என்ன எடுத்துக்கலாம்னா sin x + 1 is equal to 0 ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து 2 sin x - 1 is equal to 0 ஒரு கேஸு. ஸோ இப்படி 2 கேஸ் எடுத்துக்கலாம். 2 கேஸ்லையும் வேல்யூஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிட்டேன். sin x + 1 is equal to 0. இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்க sin x is equal to -1. ஸோ இப்போ sin x is equal to எப்போ -1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 எப்போ வரும்? நீங்கள் மைனஸ் விட்ருங்க. 1 எப்போ வரும்? -π/2 sin π/2. sin π/2 வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து π/2 வேல்யூ 90, sin 90 நம்மளுக்கு வந்து 1. ஸோ மைனஸ் இருக்குன்னா மைனஸ். இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போகலாம், சைனில் நீங்கள் அப்படியே கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் பார்க்கணும். ஸோ இந்த கிராஃப் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எக்ஸைஸ் 3.3ல் மைனஸ் உள்ள கொண்டு போகலாமான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த கிராஃபில் வந்து. ஸோ அலைட் ஆங்கிள்ஸ் அந்த கான்செப்ட்டில் பார்த்துருப்பீங்க. 0 - π/2. 0 - π/2 கான்செப்ட் என்னது? 0 இங்கே இருக்குது, அதுலேருந்து குறையுது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? காசு. ஏன்னா ASTC பாருங்கள், ASTC இந்த இடத்துல காசு இருக்குது. ஸோ காசில் பார்த்தீங்கன்னா காசு நம்மளுக்கு வந்து எப்படி? பாசிட்டிவ். பட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து சைனு. ஸோ சைன் போடணும்னா நீங்கள் உள்ளே கண்டிப்பாக போடும்போது போடும்போது மைனஸ் வந்து வெளியே வந்துருக்கணும். ஸோ அப்போ உள்ளே போடும்போது என்ன செய்யணும்? நீங்கள் நார்மலாக sin -π/2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது காசு பார்த்தீங்கன்னா அது வந்து cos π/2 அந்த மாதிரி வந்து என்ன போட்டுடலாம்? ஸ்ட்ரைட்டாகவே என்ன போட்டுடலான்னு பார்த்தீங்கன்னா cos π/2க்கு ஸோ பாசிட்டிவ்லேயே போட்டுடலாம். 0 - π/2 வந்துடலாம். cos 0 - π/2 வந்துன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் cos π/2 போட்டு அதோட வேல்யூ 1ன்னு சொல்லிடுறேன். பட் இங்கே சைன் வந்து ஸோ அதனால் மைனஸ் வந்து வெளியே வந்துருக்கும் போதே என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மைனஸே இப்போ உள்ள வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அது h = என்ன சொல்லிடலாம்? ஸ்ட்ரைட்டாகவே h = -π/2 சொல்லிடலாம். ஸோ அவ்வளோ இது ஒரு கேஸு. இதில் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த சைடு ஒரு சொல்யூஷன் 2 sin x - 1 is equal to 0. இதுவும் இதே போல் தான் பார்க்கணும். பட் இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் நோ ப்ராப்ளம். sin x is equal to 1 வந்துடும். sin x is equal to 1/2. இது பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம். sin x is equal to sin 1/2. எப்போ அப்படி 1/2? sin π/6. sin π/6ல் வந்து என்னது? 1/2. ஸோ sin x is equal to sin π/6, h is equal to π/6. கூட இன்னொரு சொல்யூஷன் உண்டு. ஸோ அதே என்னென்னு பார்த்தீங்கன்னா π/6. ஸோ ஏன் 5/6 நான் சாதாரணமாக சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரேஞ்சை பாருங்கள். -π என்னது கிராஃபில்? ஸோ ஒரு கிராஃப் போடுறேன். இந்த கிராஃபில் போடும்போது -π இங்கே இருக்குது, -π இங்கே இருக்கும் நெகட்டிவ் ஆக்சிஸில், அண்ட் பை வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் 0 ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களா. 0 வந்து -π, இங்கே -π/2, இங்கே வந்து -π வரும்.
ஸோ அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை பை 2 வரும், 0 பை 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 2 பை இந்த மாதிரி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தம் 4 குவாட்ரண்ட்டுமே சுற்றி தான் வருது. ஸோ இப்போ பை 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 6 ஏன் போடணும்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் சைன் 1/2 பை 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 6லேயே வரும். நீங்கள் சால்வ் பண்ணி தான் பாருங்கள். சைன் பை பை 6 என்பது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைன், ஸோ நான் சைன் பை பை 6 போட்டு காணிக்கேன். சைன் 5 × 180/6 30 150 அது பார்த்தீங்களா சைன் 150. சைன் 150 என்னது சைன் 150 மைனஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாமா 120 + 30 அந்த மாதிரி போடுங்க, அல்லது 60 ப்ளஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ சைன் 120 + 90 இல்லது 90ல் போட்டால் கூட 60 வரும், 90 + 60 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ சைன் 90 + 60 என்னது கிராஃபில் பாருங்கள். இந்த கிராஃபில் சைன் 90 நீங்கள் பாருங்கள் சைன் 90 இங்கே இருக்குது, 90 இங்கே வருதா, இதுலேருந்து ப்ளஸ் ஆகுது 60 டிகிரி, சைன் பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் சைன் 60 என்ன வரும் 1/2 வருதா. ஸோ சைன் பை பை 6 வேல்யூ என்னது 1/2. ஸோ அதனால தான் நான் வந்து பை பை 6 வரும்னு சொன்னேன். ஸோ ஆல்சோ இட்ஸ் ஈக்குவல் டு 5 பை 6. அதை எப்படி ஃபைன் பண்ணணும்னா நீங்கள் வேல்யூஸ் போட்டு பார்க்கணும். 5 பை 6 வருதான்னு உள்ளது பார்க்கணும். ஸோ 5 பை 6 2 பை 6 அப்படிலாம் வரும். 2 பை 6னா 5 பை 3 5 பை 3 உங்களுக்கு வராது. ஸோ 3 பை 6 பார்த்தீங்கன்னா 5 பை 2 5 பை 2 90. தென் அடுத்தது 4 பை 6 பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு என்ன வரும் 2 பை 3 வரும். ஸோ 2 பை 3 நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது 2 × 180/3 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணால் 60 120 தான் வரும். ஸோ 120 உங்களுக்கு வராது. 120 பார்த்தீங்கன்னா 90 + 30 90 + 30 வந்து உங்களுக்கு வந்து √3/2. ஸோ அது வராது. ஸோ அதனால் சைன் 5 பை 6 போட்டோம். ஸோ சைன் 5 பை 6 போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிது இந்த 1/2. ஏன்னா 5 பை 6 எங்கே தான் 150 என்பது எங்கே தான் இருக்குது -5 to பையில் தான் இருக்குது. பைனா 180. ஸோ 180க்கும் கீழே தான் அது இருக்குது. ஸோ அதனால் இது நீங்கள் சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் சைன் 5 பை 6க்கு இந்த 5 பை 6 மட்டும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன வரும் 6 பை 6 வெறும் பை வரும். ஸோ அதுக்கு மேலே போனால் வராது 7 பை 6. 7 பை 6 வந்து 180 மேலே போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த 2 வேல்யூஸ் நீங்கள் வந்து பார்த்து இதை எழுதிடலாம். ஸோ டோட்டலாக லாஸ்ட்டு என்ன சொல்லலாம் நீங்கள் சொல்யூஷன்ஸ் x = 5 பை 6 சொல்லலாம், 5 பை 6 சொல்லலாம், அண்ட் -5/2 சொல்லலாம். ஸோ இந்த 3 தான் சொல்யூஷன் சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி தேங்க்யூ.